ஓகே, வெல்கம் அன்பார்ந்த மாணவர்களே. உங்களுக்கு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். இது தேர்ட் வீடியோ. ஓகேவா? இது தேர்ட் வீடியோ. தேர்ட் வீடியோவில் நம்ம பயாலஜி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட் லெசன்லேருந்து நம்ம 11th லெசன் வரலாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டு 6th லெசன் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 7 to 11 லெசன்ஸு கெமிஸ்ட்ரி, 12th லெசன் 23rd லெசன் வரலாம் பயாலஜி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து 12th லெசன்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம், பப்ளிக் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்ம போடுற அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 16 கொஷின்ஸ் பேப்பர் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஒன்று பிடிஏ 6, பிடிஏ 6 கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பர், தென் பப்ளிக் கொஷின் பேப்பர், பப்ளிக் 9 பப்ளிக் கொஷின் பேப்பர், மொத்தம் 16 கொஷின் பேப்பர். அதில் தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பயாலஜி பார்க்க போகிறோம். பயாலஜியில் நம்ம என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரி, பயாலஜி ஃபஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, பிளான்ட் அனாட்டமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. சரியா? பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி, இது ஃபஸ்ட் லெசன். இப்போ இதில் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், ஹார்ட்ஸ் கொஷின் 3 இருக்குது. ஷார்ட் ஆன்சர்னா 2 மார்க்கு இல்லையா? ஸோ இது ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைசோம்ஸ்னு கேட்குறாங்க. ட்ரா அண்ட் லேபிள்னு வர கொஷின்லாம் ரிப்பீட்டட். சரியா? நோட்டபிள், ரிப்பீட்டட் அண்ட் நோட்டபிள். ட்ரா அண்ட் லேபிள் ஆஃப் நியூரான், ட்ரா அண்ட் லேபிள் ஆஃப் ஆக்சைசோம்ஸ், அதெல்லாம் கேட்பாங்க. ஜூலை 23 அண்ட் ஜூலை 24 2 இயரில் கேட்டிருக்காங்க. ஜூன் 23, ஜூலை ஒன்று தான். சரியா? நெக்ஸ்ட்டு நேம் 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸு. சரியா? பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டு வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர். பிடிஏ 3 செப்டம்பர் 21 அண்டு ஜூலை 24. இதுவும் ஒரு சில வாட்டி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரியா? ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், மோஸ்ட் வாண்டட் கொஷின் இது. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் நல்லா பார்த்துங்க. பிடிஏ 1 செப்டம்பர் 21, மே 22, ஆகஸ்ட் 22, ஏப்ரல் 24. நீங்களே பாருங்கள், 5-6 கொஷின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே 5 இருக்குது. கோட்டையில் கூட இது வந்திருக்கும் கண்டிப்பாக. சரியா? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஃபஸ்ட்டு படிக்கலைன்னா ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நெக்ஸ்ட், why should the light dependent reaction occur before the light independent reaction? Independent reaction எப்படி அக்கறாதுன்னு கேட்குறாங்க. ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது வர்ற கொஷின்லாம் கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங். டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு வர்றதெல்லாம் மோஸ்ட்லாக நீங்கள் படிச்சுக்கணும் கண்டிப்பாக. கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 22, ஏப்ரல் 25, தென் செப்டம்பர் 20. அதாவது என்னென்ன கேட்குறாங்கன்னா, அதாவது மோனோகாட் அண்ட் டைகாட், ஏரோபிக் அண்டு ஆனோரோபிக். இது கோட்டேலி கொஷின் பேப்பர்லேருந்து, அதுக்கப்புறம் ஆஃபேலி கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய இந்த 2 வார்த்தை பார்த்துருக்கேன் நான். சரியா? அதாவது மோனோகாட் அண்டு டைகாட். சரியா? ஏரோபிக் அண்டு ஆனரோபிக். சரியா? ஆனரோபிக், அது ரெண்டுமே. ஓகேவா? ஸோ இது ரிப்பீட்டட் அண்ட் ஆல்சோ இது என்னது இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட், ஹார்ட்ஸ் கொஷின். சரியா? ஹார்ட்ஸ் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? பயோகெமிக்கல் பாத்வே, இது ஒன்று பார்க்கணும். ஓகேவா? இது ஒன்று பார்க்கணும். நெக்ஸ்ட் what are the end product of light and dark reaction of photosynthesis? அடுத்தது பார்த்துங்க. சரியா? எக்ஸ்பிளைன் பயோகெமிக்கல் பாத்வே ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்டன்ஸ் வச்சு. சரி, 12th லெசன் பார்த்துச்சு. இப்போ 13th லெசன் பார்க்க போகிறோம். 13th லெசனில் ஹவு டச் லீச் ரெஸ்பயர். லீச்சுன்னு வர கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லீச்சு. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், ரேபிட். ஓகேவா? லீச்சு, ரேபிட், இது இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த நிறைய கொஷின் பேப்பரில் ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா இதோ இருக்குது பாருங்கள். இந்த டென்டல் ஃபார்முலா நீங்களே பார்த்துருப்பீங்க. சரியா? நிறைய கொஷின் கேட்டிருப்பாங்க. சரியா? டென்டல் ஃபார்முலா, அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயோஸ்டிமா ஃபார்ம்டு இன் ரேபிட், பிடிஏ 6. சரியா? சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், சிஎன்எஸ் அடிக்கடி வரும், இது பார்த்துங்க. சரியா? வந்திருக்கு என்ன பார்த்துங்க.
டீத் ஆஃப் ரேபிட் ஹெட்டரோடன்ட் PTA4. நெக்ஸ்ட் லீச் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லீச் கொஷின். லீச் சேம் லெசன் லீச் கொஷின் சக் பிளட். ஓகேவா பார்த்துங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த ரேபிட்டு டென்டல் ஃபார்முலா அதுக்கப்புறம் லீச் இது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகேவா ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஷின். நெக்ஸ்ட்டு ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் ட்ரைக்கே ஆஃப் ரேபிட் வந்து PTA4 September 20. பேரசிட்டிக் அடாப்ஷன்ஸ் ஆஃப் லீச் சொன்னால லீச் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா பேரசிட்டிக் அடாப்ஷன் லீச் வந்து பாருங்க கவர்மெண்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் April 23 2 கேட்டிருக்காங்களா. அடுத்தது லோகோமோஷன் டேக் பிளேஸ் இன் லீச். இந்த ரெண்டுமே சரி, இந்த ரெண்டுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத கொஷின். சரியா மிஸ் பண்ணக்கூடாத கொஷின். சரியா அடிக்கடி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு, வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். அடுத்து நெக்ஸ்ட். ஸோ 13th லெசன் நம்ம பார்த்தாச்சு. வி வாண்ட் டு டூ த 14th லெசன் டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ கலர் ஆஃப் த லெட் பிளட் ஷார்ட் ஆன்சரில் வந்து கலர் லெட் பிளட். cohesion circulation in man referred to as double circulation PTA1. Then heart sounds how are they produced. Importance of valves சரியா importance of valves வந்து notable நல்லா பார்த்துங்க. சரியா தமிழ் மீடியம் பசங்களா கோச்சிக்காதீங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கொஷின்ஸ் அப்படியே நோட் பண்ணி கொஞ்சம் தமிழ் மீடியம் கன்வெர்ட் பண்ணி தயவு செய்து படிச்சுங்க. சில பேருக்கு என் மேலே கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், சார் தமிழ் மீடியத்தில் போட மாட்டீங்க சார் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ப்ரிப்ரேஷன் எனக்கு டைம் பத்தலை, அதனால இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் மீடியத்தில் பார்த்துங்க. PTA2 May 22 சரியா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் பார்த்துங்க. சரியா வேறு இந்த கொஷின் வந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. இது 3 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட்டு நம்ம சீல் அடிச்ச வேண்டியது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. சரியா RH ஃபேக்டர் விடாத RH ஃபேக்டர் கேட்பாங்க. சரியா 2 மார்க்கில் கேட்பாங்க. RH ஃபேக்டர் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்தது ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஒன் another PTA5 and April 24. சரியா ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன். சரியா டிஃபரன்ஷியேட் கொஷின் பிட்வீன் சிஸ்மேட்டிக் சர்க்குலேஷன் அண்டு பல்மனரி சர்க்குலேஷன். அடுத்தது நம்ம கிவ் ரீசனில் பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா September 21. ஓகேவா மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃபியூலம் சரியா ஃபியூலம். ஸோ PTA4. ஓகேவா நோட் பண்ணிட்டு வரீங்களா? அந்த கொஷின் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா கூட திருப்பி நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிங்க. இதை படிச்சுட்டு தான் நான் போன கிளாஸாக சொன்னேன், இந்த கொஷின் வருமானது கேட்குறத விட இந்த கொஷினை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு மற்ற கொஷின் பார்க்குறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனம். பார்த்துங்க மினரல்ஸ் ஸ்பெஷலி உங்களுக்கான 10th பசங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுது இது. சரியா பார்த்துங்க. ஸோ மினரல்ஸ் அண்ட் த பிளான்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் when the leaf falls. அது மெச்சூர் RBC இன் மெம்மல்ஸ் இன் செல் ஆர்கன்ஸ். அது டிரான்ஸ்பிரேஷன் நான் போன வாட்டியே வந்து சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும் என்ன இது வந்து நோட்டபிள். சரியா நோட்டபிள் கொஷின். இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. ஓகேவா August 22 and July 24. தென் லீகோசைட்ஸ் கிரானுலோசைட்ஸ் ஆர்கிரானுலோசைட்ஸ் நேம் ஈச் செல் அண்ட் மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன் May 22 August 22. தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து மோஸ்ட் வாண்டட். ஓகேவா மோஸ்ட் வாண்டட். ஸோ ரிப்பீட்டடு அண்டு இம்பார்ட்டண்ட். ஓகே ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட். சரியா அடுத்து ஹார்ட்ஸ் கொஷினில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நெசசரி ஈவில் இன் பிளான்ஸ் PTA3. பார்த்துங்க ஒரு கொஷினாக நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா மனசில் பதிச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து சூப்பராக ஞாபகம் வந்துடும். அதுதான் கொஷின் பை கொஷினாக சொல்கிறேன். ஓகேவா இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து பண்ணல, கொஷின் பை கொஷினாக சொல்கிறேன். பார்த்துங்க. ஸோ நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஹின் பிரெயின். ஓகேவா ஹின் பிரெயின் வந்து நோட்டபிள். சரியா நோட்டபிள். தென் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின் இதுவும் நோட்டபிள் தான். அதாவது பிரெயின்னு வர கொஷின்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா பிரெயின்னு வர கொஷின் அதாவது இது வருது பிரெயின் வருதா பிரெயின் வரும், இங்கே வந்து உங்களுக்கு பிரெயின் வர கொஷின்லாம் பார்த்துங்க. ஓகேவா அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் வந்து இதுவும் நோட்டபிள் தான். இந்த லெசன்லேருந்து 3 நோட்டபிள் வந்திருக்கு பார்த்துங்க. ஓகேவா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். நெக்ஸ்ட் வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி, மெரிலேட்டட் அண்ட் நான் மெரிலேட்டட்.
அடுத்தது லேபிள் டயக்ராம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ நியூரான். எப்படின்னா லீச் சொன்னோம் அந்த மாதிரி நியூரான் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். சரி, பிரெயின் சம்மந்தப்பட்ட கொஷின். சரியா, அதாவது நியூரான் அண்டு பிரெயின், இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும், ஞாபகம் வச்சுங்க. சரியா. ஸோ அடுத்தது ஹார்ட்ஸ் கொஷின். இந்த ஹார்ட்ஸ் கொஷின் பார்த்துங்க, ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஹவு மச் இஸ் டி அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். தென் பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ். அடுத்த லெசன் வந்து பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ். நான் ஒரு டீட்டெயிலாக கொஷினாக சொல்கிறேன், எங்கேயுமே ஆல்ரெடி ஓட்டி விட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதை பார்த்துக்கின்னு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரியா. அப்படி வந்து வீடியோ லாங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு பார்த்துங்க. சரியா, பார்த்துக்கோ. தென் ஹார்மோன் இன்டியூசஸ் பார்த்தனோகிராஃபி டொமேட்டோஸ். ஹார்மோன்ஸ் ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் மெட்டபாலிசம். இந்த கொஷின் வந்து நோட்டபிள். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் வந்து நோட்டபிள்பா. சரியா, சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் வந்து நோட்டபிள். PTF4 May 22 and April 24. நெக்ஸ்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா போல்ட்டிங் கொஷின், கோட்டலி ஃபேமஸ் கொஷின். இது கோட்டலி கொஷின் தானே சார் இப்போயா சார் சொல்கிறீங்கன்னு நினைக்காத. கோட்டலி ஃபர்ஸ்ட் மீட்டம், கோட்டலி செகண்ட் மீட்டம், ஹாஃப் இயர்லி ரிவிஷன்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ண தான் பப்ளிக் எக்ஸாம். ஞாபகம் வச்சுக்கோ. கவர்மெண்ட் பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும். இன்டியூஸ்டு ஆர்டிஃபிஷியலி. சரியா, 2 இயர்லேருந்து. தென் ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை போஸ்டீரியர். Mention the tissues on which they exert fact, PTA2. Then thyroid hormones, personality hormone, April 22. Long answer question பார்த்துங்க. Gaseous plant hormone, describe its 3 different actions in plants. Hormone is known as stress hormone plants, why? Then physiological gibberellins வந்து நான் நோட்டபிள்னு சொல்லுவோம்பா. இப்போ இது ஒரு வாட்டி தான் வந்திருக்குது, ஆனால் கிப்ரலின் சம்மந்தப்பட்ட கொஷின் நீ கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இந்த ஆர் போடுறேன்ல, அந்த கொஷின் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து போன வீடியோவோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போன வீடியோவோட லிங்க்கு நான் இங்கே கொடுத்துருவேன். சரியா, லிங்க்கு கொடுத்துருவேன். அந்த லிங்க்கு வரும்போது நீங்கள் அந்த லிங்க்கு போய் பார்த்துக்கலாம். யூனிக் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம சேனல்லையே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா. ஸோ அடுத்தது 17th லெசன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ப்ராக்டிஸ்டு. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகேவா, ட்ரிபிள் ஃபியூஷன் கவர்மெண்ட் மாடல் May 22 June 23. ட்ரிபிள் ஃபியூஷன் வந்து நோட்டட். சரியா. ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ், செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல். நெக்ஸ்ட் என்னது கொலஸ்ட்ரமும் நோட்டட். சரியா, கொலஸ்ட்ரம் என்னது நோட்டட். தென் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோனலி ரெகுலேட்டட். தென் இப்போ இந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நம்ம பார்த்துனே வரோம் இல்லையா. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, சயின்ஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எந்தெந்த கொஷின் பார்த்துருப்பீங்க அதை ரிமெம்பர் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து எதை நம்ம படிக்கக்கூடாதுன்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இது எல்லாமே படிக்கிறது நல்லது. menstrual ஹைஜீன் மெயின்டைன் டியூரிங் menstrual டேஸ். நான் அது டெவலப்பிங் எம்பரியோ நியூரிஷ்மெண்ட் வித் நியூரிஷ்மெண்ட் இன்சைட் த மதர்ஸ் பாடி அது. தென் இந்த கொஷின் பாருங்கள், இந்த டயக்ராம் கொஷின் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6 பேப்பரில் பார்த்துட்டேன். சரியா, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ABCD. ஓகேவா. ஸோ ரைட் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒன்று லாங் ஆன்சர் கொஷினில் ஆங்கியோஸ்பெமிக் ஓவல். லாங் ஆன்சர் கொஷினில் ஆங்கியோஸ்பெமிக் ஓவல் இது வந்து நோட்டபிள். சரியா, இது வந்து நோட்டபிள் அண்டு படிக்க வேண்டியது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதோடய படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 17th லெசன் நம்ம முடிச்சிட்டோம். 18th லெசனில் மெண்டல் செலக்ட் பீ பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். தென் ஃபீனோடைப் ஜீனோடைப் மறந்துடாதீங்கப்பா. ஃபீனோடைப் ஜீனோடைப். சரியா, ஃபீனோடைப் அப்புறம் ஜீனோடைப். ஓகேவா, மறந்துடாதீங்க. சரியா, பாருங்கள் 3 இயரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். PTF4 August 22, ஏப்ரல் வந்து 23. சரியா. அடுத்தது வந்து அல்லோசோம்ஸ் வந்து 2 இயர். நெக்ஸ்ட்டு ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து 2 இயர். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து இப்பளோடை considered to be advantageous both plants and animals. Then pure tall plant TT crossed with pure dwarf plant, yeah, dwarf plant F1 F2 generations. Then structure of a chromosome. Structure of a chromosome, the chromosome question. Chromosome named question வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி நல்லா பார்த்து வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு. ஓகேவா, லாங் ஆன்சர் கொஸ்டின்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு, பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேவா, இது பார்த்து வச்சுங்க. செப்டம்பர் 20 ஜூன் 23 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ் கொஷினில் 2 சரிங்களா. ஹார்ட்ஸ் கொஷினில் வந்து இந்த பியூர் பிரெட் டால் ப்ளீ பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ்டு வித் பியூர் பிரெட் டுவார்ஃப் பீ பிளான்ட். சரியா, த பீ பிளான்ஸ் அப்டைன்ட் இன் F1 ஜென்ரேஷன் அண்ட் தென் செல்ஃப் டு F2 ஜென்ரேஷன் ஆஃப் பீ பிளான்ஸ். ஓகேவா, இது அப்புறம் அதில் கொஷின் வந்து ஒய் டூ த பிளான்ஸ் F1 ஜென்ரேஷன் லுக் லைக், ரேஷியோ ஆஃப் டால் பிளான்ஸ் டார்க் பிளான்ஸ் F2 ஜென்ரேஷன். இந்த கொஷின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 18th லெசன் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரியா, 18th லெசன் முடிச்சாச்சு. தென் நம்ம போக போகிறது வந்து 19th லெசன். 19th லெசனில் பார்த்தா அப்படின்னா ஆரிஜின் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் லைஃப், ஆரிஜின் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் லைஃப். தென் அக்வைர்ட் கேரக்டர் PTA 3 April 25. சரியா, தென் ஆர்கியோபெட்ரிக்ஸ். சரியா, கன்சிடர் டு பி கனெக்டிங் லிங்க் June 23 July 24. நல்லா பார்த்துக்கிறஜா. எத்தனோ பாட்னி வந்துருச்சு பார். எத்தனோ பாட்னி வந்து ரொம்ப நோட்டபிள். எத்தனோ பாட்னி நீ என்ன கொஸ்டின் பேப்பர் மிட் டேர்ம்லாம் எடுத்து பார்த்துக்க, ஹோட்டலில் எடுத்து பார்த்துக்க. எத்தனோ பாட்னி நிறைய வாட்டி இருக்கும். ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். சரியா, நீயே பாரு, சாம்பிள் பார்த்துக்க. சாம்பிள் நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்லியிருக்கேன். செப்டம்பர் 20 PTA 2, August 22, April 24 அண்ட் July 24. சரியா, July 24 என்ன அதை பார்த்துக்கோ. இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு, அதை பார்த்துக்கோ. ரிப்பீட்டட் ஆல்சோ. சரியா, நெக்ஸ்ட் how can you determine the age of fossils? கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் செப்டம்பர் 20. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாங் ஆன்சர் கொஷினில் நேச்சுரல் செலெக்ஷன். சரியா, நேச்சுரல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் இவால்வேஷன். அடுத்தது வந்து டிஃபரன்ஷியேட் ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் ஃப்ரம் அனலகஸ் ஆர்கன்ஸ். அடுத்து ஃபாசிலேஷன் அக்கர்ஸ் இன் பிளான்ஸ் PTA 1 question. Then Arun was playing in the garden. Suddenly he saw a dragonfly sitting on the plant. He observed the wings on it. He thought it looked like similar to the wings of the crow. சரியா, ஈஸி கரெக்டான்னு கேட்குறாங்க PTA கொஷின். அப்படி பார்த்து வச்சுங்க. இம்ப்ரின்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸும் பார்த்து வச்சுங்க. சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 20th லெசன். 20th லெசனில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நோட்டபிள். சரியா, இது வந்து நோட்டபிள், கண்டிப்பாக படிக்கணும். சரியா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் நோட்டபிள். சரியா, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கும் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸும். சரியா, இது ரெண்டுமே நோட்டபிள். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அது பார்த்துக்க. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். 3 improved characteristics of helped India to high productivity. Maize hybrids, amino acid lysine. இந்த maize hybrids நீ நல்லா பார்த்துக்கோ. maize hybrids amino acid lysine இது பார் 1 2 3. சரியா, ஸோ இட் இஸ் ஏ நோட்டபிள். சரியா, இது வந்து நோட்டபிள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சோமேட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. நெக்ஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கணும். 3 இயரில் கேட்டிருக்காங்க. ஒரு PTA 2 இயர் ஒரு PTA. சரி, இதை பாருப்பா. நான் லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட் நான் பார்த்துக்கோ. DNA அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA. சரியா, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் பார்த்துக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கலைன்னா ஃபர்ஸ்ட் படிச்சிரு. PTA 3 செப்டம்பர் 20 ஜூன் 23 April 24 July 24. அடுத்ததுப்பா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல்ஸ். ரொம்ப வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
ரொம்ப நீங்கள் பொறுமையாக படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக நின்று நிதானமாக சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஷார்ட்ஸ் காலம், ரீல்ஸ் காலம். ஏன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. நம்ம ஜென்ரேஷன் அப்படி தான் மாறிட்டு இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக நின்று நிதானமாக அதை கவனித்து அதில் என்ன இருக்கோ எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லா நம்மளால் சாதிக்க முடியும். இது அட்வைஸ் கிடையாது, இதுதான் உண்மை. ஓகேவா? அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களும் எடுத்து சொல்லுங்கள். சரியா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து விடுங்க. சரியா? ஸோ 1,5 பிடிஏல கேட்டிருக்காங்க, ஜூலை 24. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு? லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸில் வந்து எத்தனை, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எத்தனை கொஷின்னாலாம் நம்ம இப்போல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு செப்டம்பர், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். இது வந்து ரொம்ப நோட்டபிள்ப்பா. May 22, June 23. சரியா? நோட்டபிள். இந்த கொஷின் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். சைக்கோட்ராஃபிக் ட்ரக்ஸு. சரியா? அடுத்தது வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இது கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்பாங்க. நோட்டபிள். சரியா? நம்பர் 2 இது என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. சரியா? நம்பர் 2. நெக்ஸ்ட்டு மீட்டாசிஸ். ஓகேவா? வாட் ஆர் த வேரியஸ் ரூட்ஸ் பை டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி. ஏன்னா PTA 1 இந்த கொஷின் கிடையாது. PTA 1 அண்ட் June 23. கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ நார்மல் செல். இதுவும் நோட்டபிள் தான். சரியா? இதுவும் நோட்டபிள் தான். சரியா? இதுவும் நோட்டபிள் தான். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இதுவும் நோட்டபிள் தான். லாஸ்ட்ல எல்லா நோட்டபிளும் வருது பார். டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ். ரஜா, இது நான் நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கேன்பா. சரியா? பார்த்துருக்கேன், பசங்களுக்கும் சொல்லியிருக்கேன், மார்க் நிறைய எடுத்திருக்காங்க. சஜஸ்ட் மெஷர்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் டு ஓவர் கம். இது வந்து சோஷியல் ரெக்கார்ட் பேஸ்டு கொஷின். நீங்கள் பாருங்கள், ஓவர் கம் பண்ண, அதாவது ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வருவார், அவருக்கு வந்து என்னென்ன நீங்கள் ஒரு தடுப்பணைகள் சொல்லுவீங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு கொஷின். அது வந்து சோஷியாலிட்டி ரெஸ்பான்சிபிள் கொஷின். அதனால் இந்த கொஷினுக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சரியா? வாழ்த்துக்கள். சூப்பர். ரோல் ஆஃப் ஃபேட் இன் காஸ் ஆஃப் ஆந்த்ரோஸ்க்ளரோசிஸ், ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, PTA 6. நெக்ஸ்ட்டு வந்து என் பேர் தான் வருது, இந்த பக்கம் வந்துடுங்க. சரியா? இந்த பக்கம் வந்துடுங்க. ஓகேவா? இன்ஃபர்மல் எஃபோர்ட்ஸு பீப்புள்ஸ் HIV. இட் இஸ் நாட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுப்பா. பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப்லைனில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதில் ஆன்லைன்லேயும் நம்ம டிஸ்ட்ரிக்டை தாண்டி, நம்ம ஏரியா தாண்டி பசங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கணும்னு தான் நம்ம இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க. சரியா? HIV நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கொஷினும் நம்ம வந்து கேட்பாங்க. லாஸ்ட்டாக 22 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, happen if trees cut down, agents of soil erosion, PTA 2 April 24. நெக்ஸ்ட் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் கன்சிடர், PTA 4 August 22. நெக்ஸ்ட் வேஸ்டஸ்ன்றது பார்த்துக்கணும்பா. சரியா? வேஸ்டஸ்ன்றது நம்மளுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து PTA 4 May 22 June 23. அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ். நெக்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். இந்த ரெயின் வாட்டர் கொஷின் பார்த்துக்கப்பா. சரியா? ரெயின் வாட்டர் கொஷின் பார்த்துக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நான் சொன்னால ரெயின் வாட்டர் கொஷின் பார்த்துக்கணுங்கப்பா. ரெயின் வாட்டர் திருப்பியும் வந்திருக்கு, அதையும் திருப்பி கேட்டிருக்காங்கப்பா. என்ன ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், இதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதான். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். பார்ட்ஸ் கொஷினில் ஒரு கொஷின் இருக்குது, ஆல் த கோல் அண்ட் பெட்ரோலியம் ஒரு கொஷின் இருக்குது. 23 நம்மளுக்கு எந்த கொஷினும் வந்து செலக்ட் ஆகல ராஜா, அதனால நான் எந்த கொஷினும் போடல. சரியா?